ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி ஒரு பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ளவர் எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய கிராஃப்ட் ஒர்க் ஐட்டம்ஸ் வந்து இதை பேஸ் பண்ணி வரப்போகுது, அதை பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் ஷீட் எடுத்துக்கோங்க. இந்த ஷீட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரெஸ்ஸில் இருக்கும் பார்த்திங்களா, ஒரு ஒயிட் கலரில் உள்ள ட்ரெஸ்ஸில் வந்து வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி ஷீட்டாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு கிட்ட நான் எடுத்திருப்பேன், 2 அடியில் எடுத்துருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா 2 அடி இருக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்பாஞ்ச் நம்ம ட்ரெஸ்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் நார்மலாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஸ்பாஞ்சாக தான் இருக்கும் இது. இந்த ஷீட் வந்து கடைகள்லேயே கிடைக்குது. இந்த அளவுக்கு 1.5 இன்ச் அளவுக்கு எடுத்துகிட்டு ஒரு 2 அடிக்கு கட் பண்ணிக்கோங்க. 60 சென்டிமீட்டர் கிட்ட கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃப்ளவர் எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு கார்னர் மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த கையை பாருங்கள், நம்ம புரோட்டாலாம் பண்ணுறப்போ இந்த கை வந்து இந்த மாதிரி மேல் பகுதி வரும் பார்த்திங்களா, அதே மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அந்த மடித்த கொஞ்சோண்டு பகுதி மட்டும் அப்படியே இருக்கணும். அதை திரும்பவும் நம்ம மடிக்க வேண்டியது இருக்கும். பாருங்கள், இதை அப்படியே திரும்ப புரோட்டாவுக்கு வச்சுருப்போம் பார்த்திங்களா, அதே மாதிரி தான். இதை இப்படியே மடக்கிட்டு இதை அப்படியே லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், திரும்பவும் இந்த அளவுக்கு இருக்கும். திரும்ப அதே மாதிரி கையை மேல் பகுதியை வச்சுட்டு இப்படி சுற்றி விட்டுக்கோங்க. திரும்ப மேல் பகுதியில் வருது, திரும்பவும் ரொட்டேட் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி ரொட்டேட் பண்ணி நீங்கள் ஃப்ளவர் செய்ய வேண்டியதுதான். பாருங்கள், இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்ப இதே மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் ரொட்டேட் பண்ணிவிட்டு கொண்டு வரணும். மேல் பகுதியில் கொண்டு வந்து ரொட்டேட் பண்ணிக்கணும். பாருங்கள், இதே மாதிரி ரொட்டேட் பண்ணி ஃபுல்லாக ஃப்ளவரை வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த ஃப்ளவரை ஈஸியாக நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இந்த ஃப்ளவர் பண்ணுறது எப்படின்றதுக்கான வீடியோ வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கான நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இதை எந்ததெல்லாம் டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்ற வீடியோ வந்து அடுத்தடுத்த இதில் வந்து வரும். அதை மறக்காமல் பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து மதுரை மகா சமையல் அப்படின்ற ஒரு புது சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் வந்து ஒரு த்ரெட்டை எடுத்துக்கோங்க. ஒரு த்ரெட்டை எடுத்துகிட்டு நம்ம வந்து கட்டி விட்டுக்க வேண்டியதான். அப்படியே விட்டுட்டிங்கன்னா கலண்டு வந்துடும். அதனால் ஒரு த்ரெட்டை வச்சு இப்படி சுற்றி விட்டுக்கோங்க. நல்லா டைட்டாக சுற்றி விட்டுக்கோங்க. உங்களுக்கு சுற்றி விட்டதுக்கப்புறம் இதை கட் பண்ணி விட்டுருங்க. த்ரெட்டை கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ கட் பண்ணி விட்டாச்சு. இப்போ நமக்கு வந்து அப்படியே ஃப்ளவர் நின்றுக்கும். இப்போது இதில் வந்து நீங்கள் இது கீழ் பகுதியில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் டேப்பு போட்டு நம்ம கம்ப்ளீட் ஃப்ளவர் ஷேப்கேவும் கொண்டு வர்றோம். அதனால் க்ரீன் கலர் டேப்பை போட்டு ஒட்டி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி க்ரீன் கலர் டேப்பை வச்சு ஃபுல்லாகவே ஒட்டி விட்டுறணும். நம்ம க்ரீன் கலர் டேப் வந்து லைட்டாக இழுத்து ஒட்டி விடணும். நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு நெட் கிளாத்து வச்சு நம்ம ஒரு ஃப்ளவர் பண்ணியிருந்தோம், ஒரு ரோஜாப்பூ சூப்பராக பண்ணியிருந்தோம். இதே மாதிரி தான் அதுவும் இருக்கும். அதையும் பாருங்கள், வேணுன்றவங்க நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம், அதையும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறத கட் பண்ணி விட்டுற வேண்டியதான். இப்போது உங்களுக்கு பாருங்கள், சூப்பராக ரோஜாப்பூ மாதிரி உங்களுக்கு ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மல்டி கலரில் கிளாத் எல்லாமே கிடைக்குது. தேவைப்படுறவங்க வாங்கி அதை போட்டுக்கோங்க. இந்த ஃப்ளவரை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வயர்கூட ஐட்டம் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. காண்டாக்ட் நம்பர் 8610070981. பாருங்கள், சூப்பராக ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நிறைய ஐட்டம் செஞ்சு நிறைய ஃப்ளவர் பண்ணியும் வச்சுக்கலாம். அது நம்மளோட ஐடியா தான். எங்கே வேணாலும் நீங்கள் ஒட்டி கூட வச்சுக்கலாம். மதுரை மகா சமையல்ன்ற ஒரு குக்கிங் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கைத்தொழில் களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.